சேலம் மாவட்டத்தில் உள்ள அம்மாப்பேட்டை ஏரி தொடர்பாக திமுக ஆதரவாளர் பியூஷ் மனோஜ் வெளியிட்டுள்ள கருத்துக்கள் தற்போது பரவலான கவனத்தை ஈர்த்து வருகின்றன. இந்த விவகாரம் நீர்நிலைகள் பாதுகாப்பு மற்றும் திமுக அரசின் பொறுப்பு குறித்து மீண்டும் கேள்விகளை எழுப்பியுள்ளது. அம்மாப்பேட்டை ஏரி ஒரு கல்லீச்சான ஒரு சாக்கடை, அன்டையர் அம்மாப்பேட்டையோட சாக்கடையும் இங்க வந்து பதுங்கி இருக்கும். இதை நம்ம சுத்தம் பண்ணி 7 வருஷம் உழைப்பு. மிஸ்டர் ஸ்டாலின் அவரோட பிளெக்ஸ் பேனர் அடிச்சுக்கிட்டாரு. ராஜேந்திரன் எம்எல்ஏ பிளெக்ஸ் பேனர் அடிச்சுக்கிட்டாரு பெருசா. ஏதோ இந்த ஏரி அவங்க உருவாக்குன மாதிரி. 2013 இருந்து திருப்பி ஞாபகப்படுத்துறேன். மக்களோட 7 வருஷம் உழைப்பு மட்டும் இல்ல, மக்களோட 2,15,00,000 ரூபாய் நாங்க போட்டிருக்கோம். மக்கள் கிட்ட இருந்து வசூல் பண்ணி நாங்க சொந்தமா 10-15 லட்சம் நிறைய பேர் கொடுத்திருக்கோம். அது நானும் ஓட்டேன். இது உருவாக்கி இதை சரி பண்ணதுக்கு அப்புறம் மாநகராட்சி டிக்கெட் வித்துட்டு மக்கள் கிட்ட லூட்டி அடிக்கிறது, இது எந்த அளவுக்கு நியாயமா இருக்க போகுது? அதுவும் தனியார் கிட்ட ஓட்டை கொடுத்துட்டு நீங்க உள்ள சுத்துங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு எவ்வளவு பெரிய ஒரு திருட்டு மாடல் இது. நீங்க நான் ஒரு பக்கா டிராவிடியன், பக்கா பெரியாரிஸ்ட். நான் கேட்கிறேன், இது பெரியார் மாடல்ல வருமா, டிராவிடியன் மாடல்ல வருமா? இது இதோட டிராவிடியன் மாடல் இது. How will it work like this? இன்னொன்னு ஒரு வீடியோ பார்த்தேன். ஒரு வீடியோல என்ன சொல்றாருன்னா, இந்த பிரைவேட் ஆள் எடுத்திருக்காருல்ல, இந்த ஐலண்ட் எல்லாம் இந்த தீவெல்லாம் எடுத்துட்டு இதை சரி பண்ணிட்டு குழந்தைங்க விளையாட விடுவாங்களா? ஐயா, பறவைங்களுக்காக உருவாக்குன தீவது. மரங்கள் 12,000 மரம் நட்டது, பல ஐலண்ட நோண்டி எடுத்து நாஸ்தி பண்ணிட்டாங்க. இங்கெல்லாம் மரம் இருந்தது, பழைய வீடியோ இருக்கு. இத்தனை மரத்தை நாஸ்தி பண்ணி இன்னொரு கூத்து கேளுங்க. இந்த கூத்துக்கு வாங்க. இந்த கரையை வந்து இப்படி போட்டிருக்காங்க, சரிங்களா? கல் அடுக்கி விட்டாங்க எங்க கரை மேல. நாங்க உருவாக்குன கரை மேல கல் அடுக்கி விட்டாங்க. இந்த கரை மேல இப்போவே சீமை கருவில முள்ளு முளைக்க ஆரம்பிச்சிருச்சு. அன்னைக்கே சொன்னோம், இது மெயின்டைன் பண்ண முடியாது, இப்படி கல்லு போடக்கூடாது. இது வந்து எக்ஸாக்டா சொல்லணும்னா 1.7 கிலோமீட்டர்ஸ் வரும். நாங்க போட்டப்போ கரையில வந்து 1.7 கிலோமீட்டர் கரை போட்டோம். நாங்க கணக்கோட இருக்கு. சோ பாஸ், திஸ் இஸ் கம்ப்ளீட்லி அன்ஃபேர். ராஜேந்திரன் எம்எல்ஏ, உங்களுக்கு ஏரி சரி பண்ணணும்னா அஸ்தம்பட்டி ஸ்டேஷனுக்கு எதிரில் ஒரு 50 வீடு அகட்டினீங்க, அந்த ஏரியை சரி பண்ணுங்க. நாங்க எடுத்த மூக்கன் ஏரியை எடுத்து, நாங்க எடுத்த அம்மாப்பேட்டை ஏரியை எடுத்து, நாங்க எடுத்த அரிசிபாளையம் தெப்பக்குளையும் கெடுத்துட்டு, பள்ளப்பட்டி தெப்பக்குளம் நாங்க உருவாக்குனதை எடுத்துட்டு, எல்லாத்த சீன் போட்டுட்டு உங்க பிளெக்ஸ் பேனர் அடிச்சிட்டு இருக்கீங்க. யார் பிளெக்ஸ் பேனர், யார் அடிக்கிறது, யாரோட பேரு, யாரோட ஏரி,